அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா, இது உங்களுக்கான பதிவுங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மணி பிளான்ட் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது மற்றும் பண ஈர்ப்பை அதிகரிக்க செய்யும் ஒரு செடியாக கருதப்படுகிறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம மணி பிளான்ட்டை முறையாக பராமரிக்கல, முறையான திசையில் வளர்க்கலை அப்படின்னா குடும்பத்தில் வீண் செலவுகள், வீண் பிரச்சனைகளும் உண்டாகும். வாழ்க்கையில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை இழுத்துக்கொண்டு நேர்மறை சக்திகளை வீட்டிற்கு அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த செடியாக இந்த செடியை நம்ம சொல்லலாம். மணி பிளான்ட்டுகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் கடன் பிரச்சனைகள் தீர்ப்பதுடன் நிரந்தர செல்வ வளமும் நம்மளுக்கு உண்டாகும். இந்த மணி பிளான்ட்டுகளை வீட்டின் மேற்கு மற்றும் கிழக்கு திசையில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வளர்க்கவே கூடாதுங்க. இதனால் குடும்பத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். ஆனால் தென்கிழக்கு திசையில் வளர்த்தீங்க அப்படின்னா அதிக பாசிட்டிவ் எனர்ஜி நம் குடும்பத்திற்கு கிடைக்கும். சாஸ்திரத்தில் கூட சொல்லப்படுகிறது, எக்காரணத்தை கொண்டு திசையில் நீங்கள் வளர்க்கவே கூடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம தென்கிழக்கு திசையில் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு உரிய திசை என்பதால், சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த திசை என்பதால் இங்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டு வடக்கு திசையிலும் மற்றும் மேற்கு திசையிலும் நீங்கள் வளர்க்கவே கூடாது. வடகிழக்கு திசையில் வைத்து வளர்த்தால் பண செலவை வைப்பதும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும் வீண் குழப்பங்களும் உண்டாகும். தவறான திசையில் வளர்ப்பது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும். இந்த செடியை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகவே கருதப்படும். இந்த செடியில் பழுத்த இலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அதனை அகற்ற வேண்டும். அது வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலக்குறைவு ஏற்படும். அதே மாதிரி மணி பிளான்ட் இலைகள் காய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அதை வெட்டிவிட வேண்டும். வாட வாட நம்மளோட குடும்பத்தில் பண தட்டுப்பாடுகளும் ஏற்படும். அதனால் நம்ம வாட விடவும் கூடாது. மணி பிளான்ட் இருந்தும் உங்களுக்கு பண ஈர்ப்பு இல்லை, பண கஷ்டம் இருக்குது, பண தட்டுப்பாடுகள் ஏற்படுது, பணத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு செயலை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குபேரனின் அம்சமாக கருதப்படக்கூடிய 5 ரூபாய் நாணயமோ அல்லது 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் செடி இருக்கு இல்லையா, அந்த தொட்டியில் நீங்கள் புதைத்து வச்சிருங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது பண வரவு அதிகரிக்கும். அதுக்கு தண்ணி ஊற்றும் போது நீங்கள் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு ஏற்படும். பணமும் அதிகரித்து வீண் பிரச்சனைகளும் குறைந்துவிடும். நாளடைவில் நீங்களே இதை கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த செடிக்கு நீங்கள் பால் அபிஷேகமும் செய்யலாம். அதாவது காய்க்காமல் இருக்கும் பசுமாட்டு பாலை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளே இந்த செடிக்கு நீங்கள் ஊற்றலாம். ஊற்றும் போது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியும் எனக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இந்த செயலை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.